ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் டிஎம்ஏ ஃபாசன். அமேஜி குஹன். இன்றைக்கு நாங்கள் வந்து நான் மூன்றாவது நாள் மூன்றாவது நாள் பயணத்தை வந்து மேற்கொள்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய இரவு நேர வாழ்க்கை வந்து நைட் முழுக்க வந்து இந்த டெண்டில் ஆயிருந்தாங்க. அதை பற்றி ஒரு ஃபன்னாக வந்து சொல்லுவோமேன்றது, அதாவது அதில் சம்பவங்களை வந்து சொல்லுவோமென்று தான் நாங்கள் இதில் இருந்தேன். நான் சொல்லுங்கள் என்ன மாதிரி? ஆமாம், எப்படின்னு சொன்னால் நாங்கள் நேற்று வந்து வவுனியாவிலிருந்து லிஃப்ட்டு கேட்டு லிஃப்ட்டுக்கு நிறைய நேரம் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருந்தோம். லிஃப்ட்டு கிடைக்கல. திரும்ப ஒரு வவுனியா இருந்து தாண்டிக்குளம் வரைக்கும் ஒரு லிஃப்ட்டு, தாண்டிக்குளம் இருந்து புளியங்குளம் சந்தி வரைக்கும் ஒரு லிஃப்ட்டு, அப்புறம் அதுக்கு இல்லாத வந்து ஒட்டி சுட்டான் ரோட்டில் வந்து லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருந்தோம். பெரும்பாலும் 3:30 மணி நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ணோம், கிடைக்கல. அப்புறம் இன்னொரு லிஃப்ட் வந்து நேவிகார் அண்ணாக்கள் வந்து நெடுங்கண்ணியில் கொண்டு விட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து நிறைய தூரம் வந்து நடந்தோம். சின்ன லிஃப்ட்டு வந்து ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட ஒரு அண்ணா ஏற்றி கொண்டு விட்டார் அவர் இதில். அதுக்கு பிறகு வந்து நடந்தாமல் பைக்கில் வந்து அதுக்கு பிறகு வந்து இன்னொரு நெடுங்கணி என்ற அந்த இடத்துல இருந்து வந்து இன்னொரு தூரம், ஒரு நிறைய தூரம் 14 கிலோமீட்டர் பைக்கில் ஒரு அண்ணா வந்து ஏற்றி கொண்டு விட்டார். வேற லெவல். அது ஃபுல்லாக காடு. அந்த வீடியோ வந்து நாங்கள் இதில் போடுறோம் பாருங்க. ஃபுல்லாக காடு, அப்படியே யாருமே இல்லை. அவ்வளோ தூரம் நாங்கள் அந்த அண்ணா வராமல் விட்டுருந்தா நம்ம வந்து அவ்வளோ தூரம் நடந்து வந்திருந்தோம்னா சரி. காட்டு ஏரியா. இன்றைக்கு டிஎம்ஏ பாசன்ன்ற ஜிடிபி வந்து இருந்திருக்கு. அது போல இல்லை அப்படி இல்லை, அப்படி காடு பார்த்து நீங்கள் அதை உண்மையிலே சொல்லணும். காட்டு ஏரியா. ஆனால் அந்த அண்ணா வந்து வேறு லெவல். நிறைய தூரம் வந்து பைக்கில் ஏற்றி கொண்டு விட்டார். அவங்க வந்து ஒரு சன நடமாட்டம் பண்ணுறது வந்து இல்லை, காட்டு ஏரியா அப்படின்றதால. அடுத்து வந்து நம்மளுடைய டெண்டை வந்து சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நைட்டு முழுக்க சரியான காற்று. ஏன்டா இந்த பில்டிங் கொஞ்சம் உயரமண்டோடியா, சரியான காற்றுல வந்து எல்லாமே முறிஞ்சிது. இங்கே பாருங்க, முறிஞ்சு துண்டு துண்டா இருக்குது. அதனால வந்து எப்படிங்க கொண்டு நான் வாரம் டென்ட் வந்து இரவு அடிக்கக்குள்ள வந்து உடைஞ்சிது. கம்பி உடைஞ்சதால தான் பேலன்ஸ் இல்லாமல் நிற்கிது. ஓகே, நேற்றைய நாள் வந்து அப்படி முடிஞ்சுது. நேற்று நைட்டு வந்து எங்கே நிற்கிறேன்னு தெரியல. ஹோட்டலில் நிற்கலாம், காசு இருந்தால் வந்து கூட நிற்கலாம். எங்கள்கிட்ட அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறதால வந்து நாங்கள் காசை பார்த்து செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு எங்கள்கிட்ட இருக்குது. அதனால் வந்து இப்படி வரக்குள்ள வந்து கொக்குழாய் முல்லைத்தீவு அந்த சந்தி டவுனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் வருமானு நினைக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு ஒரு சாப்பாட்டு கடை அண்ணாட்ட வந்து கேட்டால் மேலே வந்து ஃப்ளட்டாக இருந்துச்சு. நாங்கள் டென்ட் போட்டு தங்கட்டா அப்படின்னு சொல்லி, ஓகே தான் நில்லுங்க அப்படின்னு சொன்னார். அவரும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி தந்தார். சாப்பிட்டது இப்போ வந்து ஒரு இடத்த குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு நிற்கிறோம் 3வது நாள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. இதுதான் நேற்றைய நாளில் வந்து நடந்த சம்பவம். குளிச்சதையும் வந்து சொல்லணும். ஏனென்றா ஒரு ஆக்களே இல்லாத வீடு வந்து கட்டி கிடக்கு. இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க அந்த வீட்டை. ஒரு குழாய் கிணறு ஒன்று இருந்தது. அதில் தான் தெரியாமல் திருட்டுத்தனமாக போய் குளிச்சினாங்க. அந்த வீடியோ வந்து ஒரு சின்ன கட்டம் ஒன்று இடையில போடுவோம், ஃபுல்லாக போடுவோம். சின்ன வீடியோ எடுத்துட்டு அதை காட்டுறோம். அப்புறமா இன்றைய பயணம் வந்து நல்லபடியாக அமையணும். இன்றைக்கு பயணம் வந்து 3வது நாள் இங்கே முல்லைத்தீவிலிருந்து அப்படியே முள்ளிவாய்க்கால் போய் முள்ளிவாய்க்கால் போய் அதுக்கப்புறம் பரந்தனில் இருந்து பொயின்பெட்ரோ வழியாக வந்து அனதத்தீவு டப்னாவில் என்டர் ஆகிறது தான் இன்றைய நாள். ஓகே, நல்லபடியாக நடக்குமென்னு நம்புவோம். எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னா 143 114 15 அப்படி இருக்குது டவுனுக்கு போகிறது. இது வந்து பின்படியால் போகிறேன்னு சொன்னால் அதை விட கூட வரும். ஓகே, அப்போ போக கண்டினியூ பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் வந்து பார்க்குற மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, கண்டினியூ பண்ண வரேன்.